உறுப்பினர் தலவாசன் இங்கே தொடர்ந்து பேசலாம். பேசிட்டாங்களே போதும் சார். சபாநாயகர் சார், பேரவைத் தலைவர், ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட். ஒரு மெம்பர் பேச ஒரு நிமிஷம் தலைவரே. தலைவரே ரூல் எடுத்து படிங்க. தலைவரே ரூல் எடுத்து படிக்க சொல்லுங்க. சட்டசபை ரூல் எடுத்து படிக்க சொல்லுங்க. ஒரு மெம்பர் பேசாம டெர்சரி பெஞ்சில இருந்தா பதில் வரணும். பாராளுமன்ற பேசினாங்கன்னா எங்க அப்பா கூறுக்குள்ள இருந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க சொல்லவே இல்லையா? கட்சியை பத்தியே பேசவே இல்லை. எங்க அப்பா கூறுக்குள்ள இவங்களே வெளியே வராங்க. பேசலாம் சார். சுப்ரீம் கோர்ட் ரூலிங் கொடுத்திருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அடுத்து அதேபோல் தமிழக வரலாற்றிலே முதலாக 11 மெடிக்கல் காலேஜை கொண்டு வந்த பெருமை மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை சாரும். ஒன்றல்ல ரெண்டல்ல 11 மெடிக்கல் காலேஜ். இதற்கு மேலா ஒரே வருஷத்துல நீங்க என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க எடப்பாடியார் கொத்தடிமை, அதிமுக கொத்தடிமை எல்லாம் சொல்லிட்டு போங்க. எது பண்ண நாங்க சாதிச்சுட்டு போனோம். நாங்க அதான் என்னைக்காக உங்களுக்கு சொல்லிருக்கோமா? ஆக இதே முதலமைச்சர் இருக்கும் பொழுது இத்தனை சாதனை படைத்தவர் தான் எடப்பாடியார் அவர்கள். இந்த சீட்ல 1 2 அல்ல 11 மெடிக்கல் மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறோம். நாங்களும் பல இடங்களிலே பேசியிருக்கிறோம். பல இடங்களில் சம்பந்தமாக தொடர்பு கொண்டிருக்கிறோம். நீட்டு சம்பந்தமாக தொடர்பு கொண்டிருக்கிறோம். ஆக நான் மருத்துவத்துறை அமைச்சரிடம் கேட்பதெல்லாம் தயவு கூர்ந்து நீங்கள் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை நான் 100 நாள் தான் இருக்கு, அவங்களை குறையும் சொல்ல முடியாது. டாக்டர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்ணி உடனடியாக நேர்ப்பதற்கு வழிபாருங்கள். ஸ்டாஃப் நர்ஸ் கடைசி 2025 தேர்தலில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் டாக்டர்ஸ் ஸ்டாஃப் நர்ஸ் ஸ்ட்ரைக்கு. அந்த நிலை உருவாக வேண்டும் என்பதற்காக தான் நீங்கள் அந்த ஜிஓவை அசோசியேஷன் மூலமாக என்ற கொடுத்தாங்க. அந்த ஜிஓவை ரத்து பண்ணி உடனடியாக அந்தந்த மருத்துவக் கல்லூரியிலே அந்தந்த புதுசாக ஏற்கனவே தொகுப்பூதியத்திலே வெயிட்டிங்கில் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் தயவு செய்து உடனடியாக வேலையை அமர்த்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் பேசும் பொழுது வருவாய்த்துறை அமைச்சருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டிலே வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 6 மாவட்டத்தை பிரித்த பெருமை எடப்பாடியார் அவர்களை உண்டு என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையாக சொல்ல கடமைப்படுகிறேன். எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை, எங்களுடைய மாவட்டத்திலே அது என்னுடைய தொகுதியிலே அகசீஸ்வரம் தாலுக்கு என்று ஒரு தாலுக்கு இருக்கிறது. அங்கே 2 டிஎஸ்பி ஆஃபீஸு, 11 போலீஸ் ஸ்டேஷன், அதற்கு மேலாக 11 டவுன் பஞ்சாயத்து, 23 வில்லேஜ் பஞ்சாயத்து, ஒட்டுமொத்தமாக கணக்கெடுத்தால் பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 5,30,000 பாப்புலேஷன் இருக்கு. ஆகவே நான் என்னிடம் வைக்கக்கூடிய கோரிக்கை எல்லாம் அந்த அகசீஸ்வரம் தாலுக்கா 2ஆக பிரித்து நார்வலை ஒரு தலைமையிடமாகவும் அகசீஸ்வரத்தை ஒரு தலைமையிடமாக வைக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு மேலாக இங்கே பேசினார்கள் சமூக நலத்திட்டத்திலே. நான் கடந்த காலத்திலிருந்து சொல்லி கொண்டு வருகிறேன், பல இடங்களில் பேசியிருக்கிறோம். 33 லட்சம் பேக்லாக் இருக்கு. திண்டிவனத்தில் மட்டும் 1 லட்சம் கொடுத்துருக்காங்க. அது போக 29 லட்சம் பேருக்கு பேக்லாக் பென்ஷன் கொடுக்கலன்னு அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தயவு கூர்ந்து எந்த இடத்துக்கு போனாலும் சரிதான், இது கடந்த காலத்திலே நடந்த விஷயம். இருந்த போதிலும் நீங்கள் அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று உங்களிடம் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுகிறேன். அடுத்தபடியாக லேண்ட் சீலிங், லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட், லேண்ட் சீலிங் வருது 37B. 37Bல those who are going to start a medical college or medical hospital, there is a permission from the government. நீங்க உங்களுடைய கொள்கை விளக்கு கொடுப்பதை பார்த்தேன். அதில் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும்னு சொல்லுங்க. கிட்டத்தட்ட 282 ஹாஸ்பிட்டல், 282 காலேஜ் எல்லாம் பெண்டிங்காகவே இருக்கு. தயவு கூர்ந்து அதையும் நீங்கள் உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதற்கு மேலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களிலும் திங்கட்கிழமை தோறும் கலெக்டர்கள் மனுவை வாங்கி கொண்டிருக்கிறார்கள், மனுவில் நடவடிக்கை எடுக்கிறார்கள். ஆனால் புதிதாக வந்த கலெக்டர்களுக்கு இன்னமும் அந்த மாவட்டத்தோட நிலையை தெரியாத அளவுக்கு நீங்கள் அத்தனை மாவட்ட ஆட்சியாளருக்கும் அந்த மாவட்டத்தோட நிலை கருதி, இப்போ எங்கள் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டாச்சுன்னா வந்த கலெக்டர் உடனே செங்கச்சூளையெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. உதாரணம் என்னுடைய தொகுதி சம்பந்தம் இல்லை, மாவட்ட சம்பந்தமாட்டு. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அதுக்கு லைசன்ஸ் வாங்கணுமா என்னன்னு தெரியல. யாரெல்லாம் லோன் வாங்கலாம் அவங்க மட்டும் தான் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆகவே தயவு செய்து மாவட்ட ஆட்சியாளருக்கு நீங்கள் பேசும் பொழுதோ அல்லது தொலைபேசி தொடர்பு கொள்ளும் போதோ இது போன்றவர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துங்க.
நாங்கள் ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லவே இல்லை, நோட்டீஸ் கொடுத்து அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு மேலாக வருவாய்த்துறையிலே இருக்கக்கூடிய, இங்கே பேசினார்கள், வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய ரேஸ் கோர்ஸை பற்றி பேசினார்கள். அது 99 இயர்ஸ் லீஸ், ஒன்றல்ல ரெண்டல்ல. அன்றைய தினம் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கும்போது 99 இயர்ஸ் லீஸ், அந்த பீரியட் முடிஞ்சு அதுக்கப்புறம் எம்ஏஎம் அவர்கள் இறந்து விட்ட பிறகு அந்த ரேஸ் கோர்ஸை நடத்துவதற்கு ஆள் இல்லை. ஆகவே அதையும் நீங்கள் தயவு கூர்ந்து அந்த இடத்தை வருவாய்த்துறை மூலமாக என்ன செய்ய முடியுமோ அதையும் செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு மேலாக மருத்துவத்துறையும், மருத்துவத்துறை சார்ந்த இடங்கள் கிட்டத்தட்ட என்னுடைய மாவட்டத்திலே 6 தாலுகா ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. 6 தாலுகா ஹாஸ்பிட்டலும் மருத்துவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் கருவிகள் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டால் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் 35 டாக்டர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி குறிப்பாக எடுத்துக்கொண்டால் என்னுடைய பூதப்பாண்டி தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலில் 13 டாக்டர் இருக்காங்க. கருங்கல்ல 3-4 பேர் இருக்காங்க நினைக்கிறேன். குளச்சல் 5, குளச்சல் வந்து 4 தாலுகா ஹாஸ்பிட்டல், அருமனை வந்து 4 தாலுகா, 2 4 தாலுகா ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கொண்டால் அங்கே தனியார் மெடிக்கல் காலேஜ் இருக்கிறது. அந்த மெடிக்கல் காலேஜ் விஷயமாக தான் பேசும் பொழுது, அந்த மெடிக்கல் கல்லூரி விஷயமாக தான் கோர்ட்டிலே கேஸ் நடக்கும் பொழுது இந்த பிரச்சனை எழுந்தது. அப்பொழுதுதான் நாங்கள் போய் அந்த அமைச்சரவை சென்று பார்த்தோம், அதற்கு பதில் இல்லை. அது அவருக்கு நன்றாக தெரியும். அப்பொழுதுதான் இந்த பிரச்சனை எழுந்து வந்த நீட் பிரச்சனை. ஆக நீங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எங்கள் மாவட்டத்தில் மட்டும் 48 மாண்பு உறுப்பினர் 2 நிமிஷம். உங்களுக்கு எல்லாம் விதியெல்லாம் நன்கு உணர்ந்தவரீங்க. விதி ஒண்ணு சொல்லலையா? இல்ல இந்த பேரை நடைமுறை பத்தி இல்ல அத பேரவை தலைவரை பார்த்து பேச, நீங்க வந்து நேரடியாக மாண்பு அமைச்சரை பார்த்து பேச என்னை விழித்து நீங்கள் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதனால நோட் பண்ணிட்டு எழுதிட்டு இருந்தார். அவர் எழுதுறாரு, நான் சொல்லலாம் எழுதிட்டு இருந்தார். ஆனால் எனக்கு மகிழ்ச்சி, நோட் பண்ணிட்டு வரும்ல. ஆக கிட்டத்தட்ட 38 பிஹெச் இருக்கு. அதில் 10 பிஹெச் வந்து அப்கிரேடட் பிஹெச்எஸ். இந்த அப்கிரேடட் பிஹெச்எஸ்ல போதுமான வசதிகள் இல்லை. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மிஷின்கள் எல்லாமே பழுதடைந்து விட்டன. அங்கே இருக்கக்கூடிய கருவிகள், உபகரணங்கள், மருத்துவ உபகரணங்கள் அத்தனையும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆகப்பட்டது. முதலாக மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை எல்லாம் அப்கிரேட் பண்ண வேண்டும் என்பதற்காக ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட் என்ற ஒன்றை 2005 கொண்டாந்தார்கள். அந்த 2005 கொண்டு வரும் பொழுது அதில் கன்னியாகுமரி மாவட்டம் உள்ளடங்கும். அங்கே இருக்கக்கூடிய அத்தனை மருத்துவமனைகளையும், இருக்கக்கூடிய அத்தனை தாலுகா மருத்துவமனைகள், அத்தனை ஹெட் குவார்ட்டர்ஸ் மாவட்ட மருத்துவமனைகள், அங்கே இருக்கக்கூடிய அத்தனை சென்டர்கள், பிஹெச் சென்டர் அத்தனையும் நாங்கள் அந்த காலத்தில், நான் சொல்வது 2005 இருந்து அத்தனை மருத்துவமனைகளும் பழுது பார்க்கப்பட்டு இன்றைய சூழ்நிலையை பார்க்கும்பொழுது மருத்துவமனை மட்டுமல்ல, இன்றைய தினம் அது ஒரு தனியார் மருத்துவமனைக்கு ஈடாக எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிறது என்பதை நான் உங்களிடம் நினைவுபடுத்த கடமைப்படுகிறேன். அதே போல் பூதப்பாண்டியில் சீமான் சென்டர் இருக்கிறது. 2005 கொண்டாந்த சீமான் சென்டர் அங்கே கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் கன்னியாகுமரி மருத்துவமனையில் 3.5 கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கப்பட்டு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் மருத்துவர்கள் தேவை, மருத்துவ உபகரணங்கள் தேவை. இதையெல்லாம் தாங்கள் கண்டிப்பாக செய்து தர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு கடந்த 10 ஆண்டு காலம் தொடர்ந்து உடல் உறுப்பு தானத்திலே 5 ஆண்டு காலம் அவர்களாக இருந்தாலும் 5 ஆண்டு நாங்களும், கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னால் நமது அமைச்சர் அவர்கள் அங்கே பரிசை பெற்றுக் கொண்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தொடர்ந்து 5 ஆண்டு காலம் உடல் உறுப்புகளுக்கு தானம் வழங்குவதிலே நம்பர் 1 இருந்தோம் இந்தியாவிலே. அதேபோல் அவர்களும் நம்பர் 1 இருந்தார்கள். தொடர்ந்து நீங்கள் இதையும் வலியுறுத்தி உங்களுடைய ஆட்சி காலத்திலும் நீங்களும் டெல்லியில் சென்று அவார்டு வாங்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுடன் சொல்ல கடமைப்பட்டுகிறேன். ஆக இருக்கக்கூடிய முடிச்சிடவா? சரி, முடிச்சிருந்தேன். 18 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆகவே எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கும் எங்களுடைய தலைவர்களுக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.